இந்த காம்பினேஷன்ல மட்டும் படம் வந்திருந்தா தியேட்டர்ல ஸ்கிரீன் கிழிஞ்சு வெடிஞ்சிருக்கும். அப்படி ஒரு 3 மொரட்டு காம்பினேஷன் பத்தி அதோட வந்து பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் ராஜமௌலி அவர்கள் சூர்யாவை வச்சு படம் பண்ண வேண்டியது பாகுபலி டைம்ல. பாகுபலிக்கு முன்னாடி சூர்யா வச்சு படம் பண்றதா இருந்தப்போ சூர்யாக்கு கதை பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்காப்ல. அதுக்கப்புறமும் வந்து பாகுபலி படத்துல நீங்க ஒரு ரோல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ராஜமௌலி அவர்கள் சூர்யா கிட்ட வந்து கேட்டிருக்காரு. ஆனா அவர் வந்து இல்ல இது ஏதோ செட் ஆகல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த வாய்ப்பை வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. I missed an opportunity to work with Rajamouli sir. And number 2, A.R. முருகதாஸ் அவர்கள் விஜய் அவர்களையும் மகேஷ் பாபு அவர்களையும் வச்சு படம் பண்றதா இருந்திருக்காரு. தெலுங்குல விஜய் அவர்கள் வில்லனாவும் தமிழ்ல மகேஷ் பாபு அவர்கள் வில்லனாவும் வச்சு படம் பண்றதா இருந்திருக்காரு. ரெண்டு பேரும் பேசி இருந்திருக்காரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து நடந்திருந்தா. And number 3, A.R. ரஹ்மான் எந்திரன் பட டைம்ல மைக்கேல் ஜாக்சன் அவர்களை போய் மீட் பண்ணிருக்காரு. எந்திரன்ல கடைசி பாட்டு ரெண்டு பேரும் போன் எடுத்தோனே of course whatever you say. Unfortunately அதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து இறந்துட்டாரு. இல்லனா தமிழ்ல அவரை பார்த்து இருந்திருப்போம்.